எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. அதுல மிக மிக முக்கியமான அடையாளமாக, யாரும் அழிக்க முடியாத அடையாளமாக இசைஞானி இளையராஜா சார் அவர்களும் அவருடைய இசையும் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றது. நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசை தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள். அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாளாட்டு இல்ல, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்ல, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்ல. நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஃபேமிலி டைமா இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமா இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனீக்காரரை பாராட்ட புகழ நாம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம். நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை, அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்மோட இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. திரைப்பயணத்துல பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இசைஞானி அவர்களே, உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும், தொடர வேண்டும். தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். வாழ்க இளையராஜா, வாழ்க இசைராஜா. உலகிலே இதுவரை தோன்றிய கம்போசர்கள், இசையமைப்பாளர்கள், இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள், உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள், தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை. இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான். தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சிம்பனிக்கு அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். என்னால் என்ன நம்பல, நான் எனக்கு இந்த மேடையில் நான் நிக்கிறேன்னா, நான் பேசுறேன்னா அப்படிங்கறதே இது தெரியல. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜகத்காரணினி பரிபூ